தேவ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் சில தூதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது. மனிதர்களுடைய எண்ணிக்கை இன்னும் நிறைவடையலை. ஏன்னா ஒவ்வொரு நாளிலையும் பல ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் மனிதனுடைய எண்ணிக்கைகள்னு என்ன செய்யலை, நிறைவடையலை. 2ஆம் வருகை வரைக்கும் இது போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவதூதர்களுடைய எண்ணிக்கை முடிவடைஞ்சிருச்சு. புதுசாக தேவதூதர்கள் பிறக்கிறது கிடையாது. தேவதூதர்கள் மனிதர்கள் போல கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் கூட்டத்தை பெருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் கணவன் மனைவி என்கிற நிலையில இணைக்கப்பட கிடையாது. அவர்கள் ஆவிகள். தேவதூதர்கள் யாரு? ஆவிகள். அதனாலதான் லூசிஃபர் பாவம் செய்து தன்னோடு ஒரு கூட்டத்தை கூட்டி விழுந்து போன பொழுது அவன் மன்னிப்பு பெறுகிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவனுக்கு சரீரம் இல்லை, மரணம் கிடையாது. அதனால நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவனுடைய கூட்டத்தார் தண்டிக்கப்பட்டாங்க. சரி, மீதி இருக்கிற நல்ல தூதர்களுடைய வேலை என்ன? அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவன் கட்டளையிடுகிற காரியங்களை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் தேவதூதர்கள் என்னெல்லாம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறார்கள் கேட்டா, பல இடங்கள்ல, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, செய்திகளை அறிவிக்கிறதற்கு தேவதூதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்க மத்தேயுலையும் பார்க்கலாம். அதிகாரத்தில் யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனோடு பேசினதை சொல்லியிருக்கு. லூக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னா மரியாளோடு பேசுகிறதை, சகரியாவோடு பேசுகிறதை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அங்கே யோசேப்போடும் பின் நாட்களில் பேசுகிறத குறித்து வாசிக்கிறோம். வேற இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து முடிக்கும்போ அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்து கெத்சமனேல முகத்துல இரத்த வேர்வை வடியும் பொழுது அந்த அங்கலாய்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கும்போ வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல தேவதூதர்களுடைய ஊழியங்களை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அதுல இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நீங்க அதை நம்ம விரிவா நம்ம பார்ப்போம். அந்த பகுதிக்கு வரும்போது விரிவா பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்த யாக்கோபை ஏரோது சிரசேதம் செய்து விடுகிறான். இப்படி ஏரோதுவினால் முதல் அப்போஸ்தலன் கொலை செய்யப்பட்ட பொழுது இது யூதர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்ப யூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அவன் பேதுருவை என்ன செஞ்சான்? பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு முக்கியமான நாளில் அவனை கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணியாச்சு. இப்ப அந்த கொலை செய்கிற அந்த நாளுக்கு முந்தின ராத்திரி வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி வெளியே என்னைக்கு கொண்டு வந்து தண்டனை நிறைவேற்றணும்னு ஒரு நாள் குறிச்சிருந்தானோ
குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே ராத்திரி. ஆண்டவர் எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்றார் பாருங்க. முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு சங்கிலி கிடையாது, எத்தனை? 2 சங்கிலினால கட்டியிருக்காங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்துல வலது புறமோ இடது புறமோ 2 சேவகர்கள், 2 சங்கிலி, 2 சேவகர்கள். காவற்காரர் கதவுக்கு முன்னால உட்கார்ந்து சிறைச்சாலையை கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, இவரு சங்கிலி போட்டு கட்டி இருக்கு, பக்கத்துல 2 சேவகர்கள் இருக்கிறாங்க, வாசல்ல காவலாளிகள் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் வந்து நிக்கான். வந்து நின்ன உடனே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பயங்கர வெளிச்சம். நம்ம ஆளு கனவு கண்டுட்டு இருக்கோம் நினைக்காரு. யாரு? பேதுரு. பெரிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் வேற யாருக்கும் தெரியல. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, பேதுரு படுத்து கொரட்டும். அதாவது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், காலையில போட்டு தள்ள போறாங்க, ஆனா அவர் ராத்திரி கொரட்டை போட்டிருக்காரு. யோசித்து பாருங்களேன், காலையில உங்களை வந்து கொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, ராத்திரி நீங்க தூங்குவீங்களா? கொல்றதுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு பரீட்சையே சொல்லுங்களேன். காலையில நான் பரீட்சை எழுதணும்னா ராத்திரி என்ன செய்ய மாட்டேங்கு, தூக்கம் வர மாட்டேங்கு. அதுல நம்ம பிள்ளைகள்லாம் சில பிள்ளைகள் விசேஷமா இருப்பாங்க, வருஷம் முழுசும் படிக்க மாட்டாங்க. அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் தான் மாங்குன்னு குத்திட்டு அடக்கும். அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் என்னடா செய்யறது. இவரு ராத்திரி தூங்கிட்டு அடக்காரு. விழாவுல தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று, சீக்கிரமா எழுந்துரு எழுப்புற அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கெட்டி இருந்தது. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பிரகாசத்தை செயல்ல இருந்தவங்க பார்த்தாங்களான்னு நமக்கு சொல்லப்படலை. இந்த சங்கிலி விழும்போது சத்தம் கேட்குமா? கேட்குமா? கேட்கும். ஆனா யாருக்கு கேட்கல? காவல்காரர்களுக்கு கேட்கல. என்ன அதிசயம் அது பாருங்க. அப்புறம் தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். எப்ப நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ, செருப்பு போடு. தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு. இப்போ சொல்றாரு, எப்பா நீ ரெடி ஆயிட்டியா? சரி, மேல போர்வையும் போட்டுக்கோ, குளிருது, போர்வையை போட்டிக்கோ, பொத்திக்கிட்டு என் பின்னே வா, எனக்கு பின்னால வாங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று பின்னால போறாரு. தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல். இவர் என்ன நினைக்கல, இது உண்மை கிடையாது, ஏதோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், தான் ஒரு தரிசனம் காண்கிறதா நினைச்சாரு. அவர்கள் முதலாம் காவலையும் எல்லாம் காவல் காத்துட்டு இருக்காங்க. முதலாம் காவல் கடந்தாச்சு, காவலையும் கடந்து 2வது காவலை கடந்தாச்சு. நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது, நகரத்தினுடைய பெரிய இரும்பு கேட்டு, பெரிய கேட்டு, அது பக்கம் வந்தப்போ அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இது இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் நீங்க போய் நின்ன உடனே அப்படி திறக்கும் பார்த்தீங்களா? இப்பதான் டெக்னாலஜியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகும், போன உடனே என்ன செய்யும்,
அதில் ஒரு சென்சார் இருக்கு, போன உடனே திறக்கு. இப்போ சென்சார்லாம் அங்கே மாட்டலை, இவங்க போன உடனே என்ன செய்யுதான், தானாய் அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் வாசிக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். ஒரு வீதி முழுசும் நடந்திருக்காங்க. நம்ம ஆளுக்கு அது வரைக்கும் தூக்கம் தெளியவே இல்லை பாருங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு, இப்படி சொல்றதுன்னு புரியல. வீதி நடுக நடந்து போய் உடனே தூதன் அவனை விட்டு போய் அந்த வீதி எண்டுக்கு போய் இவர் காணாம போயிட்டாரு. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, அட பாவி, இப்போ அது என்ன வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. பேதுருவுக்கு தெளிவு வந்தப்போ ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவ தூதர்களை பயன்படுத்தினார். அதே மாதிரி நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவிடத்தில் தரிசனமாகிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல தேவதூதர்களை சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அங்கே கூட இது சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தேவ தூதர்களுடைய ஊழியம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்கள்ல தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தேவதூதரை என்ன செய்றார், பயன்படுத்துறார். ஆனா அதுக்காக நம்ம தேவதூதர்களை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மிக்கேல் அதிதூதர் எங்களை காத்துக்கொள்ளும், மனசு வையும், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அது அவர் மனசு வச்சா சில நேரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், செயல்படுத்துவார். ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்பெஷலா ஒரு பிரேயரை போடு அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பிரேயர்லாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அது என்ன பெர்ஃப்யூம் அடிக்கிறதா, அப்படிலாம் செய்ய முடியாது. சரி.